அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே வித்யாகாரகரான புதன் மேசராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சகாயாதிபதியாகவும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அறிவு, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்திலும் அளவற்ற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வித்யாகாரகரான புதன் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புத்தியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் இயற்கை சுப கிரகமாக பார்க்கிறார். பாவ கிரக சேர்க்கையால் பசு பலன்களை வெளிப்படுத்தினாலும் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக சப்தமஸ்தானம், கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று அதீதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் 7ஆம் இடத்தில் அமர்வது என்பது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கடன் சுமை அதிகரித்து வந்த சூழலில் உறுதியாக அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. வீண் கவலைகள் மேலோங்கி இருந்த நிலையில் தற்போது வீண் கவலைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தற்போது உங்களை தேடி வருகிறது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வு கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் சூழ்நிலைக்கு அடிபணியாமல் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்துவதால் மிக தெளிவுடன் இந்த தருணத்தில் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றல் கிடைக்க போகிறது. எனவேதான் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதனின் வக்ர நிவர்த்தி உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியான பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி இந்த தருணத்தில் உறவு வலுப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இல்லத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் சிறப்பாக உங்களை தேடி வருகிறது. படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு மெரிட்டிலேயே நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே உங்களுடைய பயிற்சியையும் முயற்சியையும் அதிகப்படுத்துங்க. ஏனென்றால் சப்தமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக தனது சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது செலுத்துகிறார். அவர் மட்டுமல்ல, சூரியன் மற்றும் சுக்கிரன் என 3 கிரகநிலைகள் ஒன்றிணைந்து இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஜென்மராசியை பார்ப்பது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். இல்லத்தில் எதிர்பாராத சுப நிகழ்வுகள் கைகூடும், அலைச்சல் குறையும், சிரமம் குறையும். அதோடு மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும், நோய்வாய்ப்படுவதற்கான சூழல் உருவாகும் என்று
என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் புத்தி தெளிவுடனும் அதே சமயம் உடல்நல ஆரோக்கியமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக பார்க்கப்படுகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மேசராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுகிறது. வருமானத்தில் இருந்த காரிய தடைகள் விலகும். இந்த தருணத்தில் உங்களுடைய உபரி வருமானம் அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வருமான வாய்ப்புகளை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பாதியில் நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் துணிச்சலுடனும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. ஏற்கனவே வீடு கட்டி அதை பழுது பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி போன்றவற்றை துவங்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. பாதியில் நின்ற பல பணிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கனகச்சிதமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியாக பல நுணுக்கமான விஷயங்களை செயல்படுத்துதல் போன்ற காரியங்களில் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்றதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மற்றும் சூரியனுடன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த வேளையில் புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைவாக கிடைப்பதால் கலைத்துறைக்கு மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெயர் புகழ அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை சந்திக்க முடியும். கலைத்துறையில் தற்போது உச்சம் பெற்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்களை நினைத்து பாருங்கள். ஒரு காலத்தில் அவர்கள் துவக்கத்தில் எப்படி இருந்தார்கள், தற்போது எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சியை சந்தித்திருக்கிறார்கள் என்று எண்ணி பாருங்கள். அவர்களால் முடிகிறது என்றால் நிச்சயமாக உங்களுடைய திறமையை பயன்படுத்தினால் உங்களாலும் முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சரியாக மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி உண்டு. அது மட்டுமல்லாது கலைத்துறையை விட அதிக பணம் கிடைக்கக்கூடிய அரசியல் சார்ந்த பணிகளிலும் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. இரண்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை அற்புதமாக சந்திக்க முடியும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதன் பலம் பெறுவதால் மாணவர்களின் கல்வியில் இருக்கக்கூடிய மந்தமான சூழல் விலகும், நினைவாற்றல் அதிகரிக்கும், சக மாணவர்களுடன் நட்பு வலுவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்தி படிப்பதால் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மாற்றம் நிகழும். வியாபாரம், தொழில் ரீதியாக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க போகிறது. பண விரயம் ஏற்பட்டு வந்த சூழலில் பண நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது.